இதுக்கு முன்னாடி ஒரு தமிழ்நாட்டுக்கு தமிழ் மக்களுக்கு என்ன போராட்ட களத்தில் இறங்கி போராடி இருக்கிறார்? இது என்ன ரெலவன்ஸ் இருக்குது தமிழ்நாடு ஸ்டேட்டோட? யார் இவர்? முதல்ல காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்த ஏழைகளுக்கான எம்என் ரேகா திட்டத்துக்கு எதிராக பேசியவர் தான் இந்த மனிதர். அப்படியே நீங்க விஜய்க்கு நேரில் பார்க்கும்போது சொல்லி இருந்திருக்கணும், விஜய் இந்த வாக்குறுதி எல்லாம் கொடுக்காத, ஏன்னா இவ்வளவு மோசமா இருக்குது. நீங்க சொன்ன மாதிரி அந்த கேப் கிட்ட போயிருச்சு கடன், இதெல்லாம் நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த திட்டத்தெல்லாம் நிறைவேற்ற முடியாது அப்படின்னு ஏன் சொல்லலன்னு அது அறிவாளி. நீங்க தமிழ்நாட்டினுடைய ரெலவன்சி என்ன? வாட் இஸ் யுவர் ரெலவன்சி வித் தமிழ்நாடு? இது வரைக்கும் தமிழ்நாடு மக்களுக்காக என்ன போராடி இருக்கிற? ஒரு சின்ன பிஎஸ்ஆர் போட்டு காலைல கைது பண்ணி சாயங்காலம் மண்டபத்தில் சொல்லி போவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வாட்டி போயிருப்பாரு இருந்தாலும், ஒரு வாட்டி போயிருப்பாரு இருந்தாலும், ஒரு வாட்டி. இது வரைக்கும் என்ன பண்ணிருக்க தமிழ்நாட்டுக்கு? நீ யார்? நீ கம்யூனிஸ்டுகளால் கேரளாவில் தப்பி பிழைத்தோம், திராவிட முன்னேற்ற கழகத்தால் தமிழ்நாட்டில் தப்பி பிழைத்தோம் என்று சொன்னது வேறு யாரும் இல்லை, இதே ஷாஜஹான் தலைவராக இருக்கக்கூடிய காதல் மீது. 5 வருஷம் நீங்க அவங்க ஆட்சி செய்ய விடலைன்னா திமுக தொடை தேவைப்படும் தமிழ்நாட்டில். அந்த கோவமே அங்கிருந்து தான் வருது. என்ன உனக்கு பொத்துட்டு வருதுன்னு கேட்கறேன். உனக்கு ஏன் பொத்துட்டு வருது? நீங்க தாவேக்கா வீட்டுல ஜெயிச்ச உன் பக்கத்துல ஏனியை பிடிச்சி தூக்கி நின்னாரு உதயநிதி ஸ்டாலின், மறந்துடாத. ரொம்ப மோசமான பின்விளைவுகள் இதுக்கெல்லாம். அவர்கிட்ட கடிதம் எழுதுனது அவர் பேசலாம், அதிமுக பேசலங்கிறது இவர் சொல்ல முடியுமா? சரி, அதனால நீங்க எந்த ஆங்கிள் வந்தாலும் இது கடைந்தெடுத்த பச்சை சந்தர்ப்பவாதம், அயோக்கியத்தனம், மடத்தனம், பதவி வெறித்தனம், இந்த மாதிரி பேச வைக்க முடியுமே தவிர நைட் வரைக்கும் நல்லா இருந்தேன் திடீர்னு எனக்கு அவங்க மேலே கோபம் வந்துருச்சு அப்படின்னா அதெல்லாம் சும்மா. கர்ம வீரர் என்பதில் திமுக காரங்களோட மாற்று கருத்து இருக்கு கண்டிப்பா. ஆனால் காமராஜரை தாண்டி அண்ணா கிட்ட கொடுத்தா என்ன மக்கள் நினைச்சாங்கல்ல, அந்த மாதிரி என்ன மக்கள்கிட்ட இருக்கிறது யதார்த்தம். ஆனா வாங்கிய விஜய் அண்ணாவாக இருக்கணும்ல, அவர் பாட்டுல மட்டும் தான் அண்ணா அப்படின்னு பாட்டுல வரணும், அவர் இங்க நேரில் இல்லாம அந்த கரிஸ்மா மேட்ச் பண்ணிடும் அப்படின்னா அது மடத்தனம். ஒருத்தர் ட்வீட் போடுறாரு, அவர் என்ன போடுறாருன்னா, தமிழ்நாடு இதை தான் நான் அப்பவே சொன்னேன், ஆனா என்ன கட்சியில இருந்து நீக்குங்கன்னு எல்லாம் கேட்குறாங்க, ஆனா இன்னைக்கு மக்கள் அவங்கள அதிகாரத்துல இருந்தே நீக்கிட்டாங்க அப்படின்னு பிரவீன் சக்கரவர்த்தி, தமிழக எம்பி பிரவீன் சக்கரவர்த்தி பதில் சொல்லணுமா? என்ன இது வரைக்கும் அப்பவே கொடுத்தேன் இவங்க சரி அது சொன்னா டேட்டா கொடுத்தாரு. இதுக்கு முன்னாடி ஒரு தமிழ்நாட்டுக்கு தமிழ் மக்களுக்கு என்ன போராட்ட களத்தில் இறங்கி போராடி இருக்கிறார்? இவர் என்ன ரெலவன்ஸ் இருக்குது தமிழ்நாடு ஸ்டேட்டோட? யார் இவர்? முதல்ல எல்லா திமுக கூட்டணியில் இருக்கும்போது திமுக கூட போகணும்னு சொன்ன அந்த ஒரு செயலை தவிர இவருக்கும் தமிழ்நாடு அரசியலுக்கு என்ன சம்பந்தம்? இதுதான் சந்திரி சாக்கில் வந்து இதுதான் நான் முதல்ல சொன்னேன் அப்படின்னு சொல்றதா இருந்தா, இதே அறிவாளிக்கு நான் என்ன கேட்கறேன்னா, இதை இவ்வளவு அறிவு இருந்துச்சுல, விஜய் கூட கூட்டணி போனோன்னு சொல்ல தெரிஞ்ச உனக்கு, அதே விஜய்க்கு நீ இப்படிலாம் வாக்குறுதி கொடுக்காத, இவ்வளவு மோசமா இருக்கு பொருளாதாரம், இந்த வாக்குறுதிலாம் தர முடியாதுன்னு சொல்றதுக்கு இந்த அறிவாளிக்கு அறிவு இல்லையா? இதே அறிவாளியை திரும்ப நான் கேட்கறேன், அந்த அறிவாளியை இவ்வளோ மோசமாக இருக்குது இல்லையா பொருளாதாரம், இப்படிலாம் இருக்கும்போது இந்த மாதிரி வாக்குறுதி கொடுத்தா உடனே நிறைவேற்ற முடியாது அப்படின்னு குறைஞ்சபட்சம் தேர்தலுக்கு பிறகாவது சொன்னாரா இந்த அறிவாளி? இவங்க விஜய் கூட போன, விஜய் கூட தொடர்பு நேரெல்லாம் போய் விஜய் பார்த்துட்டு வந்தார்ல, அப்போ கொஞ்சமாக சொல்ல வேண்டியது இந்த அறிவாளி மோசமாக இருக்குது பொருளாதாரம். அப்போ இது ஒரு பொய் புரட்டு. ஏற்கனவே இதற்காக அடி உதவி வாங்கி மிதிப்பட்டவர் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி கட்சிக்குள்ளேயே. செல்வ பிறந்தே தூக்கி போட்டு மிதிச்சார் இவரை கட்சிக்குள்ளேயே, இதெல்லாம் தப்பு, பேசக்கூடாது அப்படின்னு. முதல்ல இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலி இட் இஸ் ராங் அப்படின்னு சொன்னார். இந்த அறிவாளி எப்பேற்பட்ட அறிவாளினா உங்களுக்கு இன்னொரு கூடுதல் தகவல் சொல்றேன். இந்த அறிவாளி எப்படிப்பட்ட அறிவாளினா, இந்த அறிவாளி ஒரு ஆர்டிகல் எழுதுது பேப்பர்ல, இங்கிலீஷ் பேப்பர், நியூஸ் பேப்பர்ல. அதுல எழுதுது இந்த மாதிரி விபிஜி ராம்ஜின்னு ஒன்று மாத்தினாங்கல்ல, 100 நாள் வேலை திட்டத்தில் எம்என் ரேகாவை மாத்தினாங்கல்ல, இந்த வேலை திட்டத்தை வந்து குறைப்பதன் மூலமாகத்தான் மக்களுடைய இதை மாற்ற முடியும், அதிகப்படுத்துறதுனால. இது வந்து இது வந்து குறைக்கிறது தான் சரி அப்படின்னு எம்என் ரேகா திட்டத்துக்கு எதிராகவே எழுதி அறிவாளி இந்த அறிவாளி. அதை ஏத்துக்கிறாங்களா காங்கிரஸ்காரங்க? நான் அந்த ஆர்டிகலையும் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்ப அந்த அறிவாளி ஏத்துக்கோங்களா இந்த அறிவாளி பேசுனது? அந்த ஒரு கடைந்து எடுத்த முட்டாள். எனவே அவருடைய வாதங்கள் காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்த ஏழைகளுக்கான எம்என் ரேகா திட்டத்துக்கு எதிராக பேசியவர் தான் இந்த மனிதர். ஸோ அப்பவே அவருடைய அறிவை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏழைகள் மற்றும் சாமானியர்களை பற்றி இந்த அறிவாளியுடைய சிந்தனை எப்பேற்பட்டது, எவ்வளவு தரமானது என்பதை நம்ம அதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். எனவே அந்த கம்பேரிசனை தாண்டி இன்னொன்னு சொல்றதா இருந்தா, இவ்வளவு தெரிந்த அறிவாளி விஜய்க்கு ஏன் அந்த அறிவுரையை சொல்லவில்லை? நீங்க சொல்றது சரிதான் எஜமா, தப்பா தான் போயிருச்சு, நீங்க அப்பவே சொன்னீங்க. அப்போ நீங்க வந்து திமுக விமர்சனம் பண்ண எஜமா அப்படியே நீங்க விஜய்க்கு நேரில் பார்க்கும்போது சொல்லி இருந்திருக்கணும், விஜய் இந்த வாக்குறுதி எல்லாம் கொடுக்காத, ஏன்னா இவ்வளவு மோசமா இருக்குது, நீங்க சொன்ன மாதிரி அந்த கேப் கிட்ட போயிருச்சு கடன், இதெல்லாம் நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த திட்டத்தெல்லாம் நிறைவேற்ற முடியாது அப்படின்னு ஏன் சொல்லலன்னு அந்த அறிவாளி நீங்க கேட்கணும். தமிழக எம்பி தமிழக நிதி அவர் வந்து ஒரு இன்டெலெக்சுவல் டேட்டா விங்கோட இதாக இருக்காரு. ஸோ தமிழகத்தில் இருக்கிற டேட்டாலாம் அவருக்கு தெரியும் இல்லை. ப்ரொஃபஷனல் காங்கிரஸ்னு இது இருக்குங்க கட்சியில் இருக்கு, அவங்க அப்படிதான் சொல்லிக்கிறாங்க சார். ப்ரொஃபஷனல் காங்கிரஸ் உடைய ஹெட், சரியா? இவ்வளவுதான் இன்டெலெக்சுவல் டேட்டா. என்ன பண்ணாரு இது எனக்கு ஒன்றும் புரியல. தமிழ்நாட்டில் ஒரு ட்ராக் ரெக்கார்டு என்ன? அவர் எம்பி இன்னைக்கு நீங்க என்ன பண்ணீங்க? எம்பி ஆயிருக்காரு தமிழ்நாட்டில். சுப்பிரமணிய சாமி கூட தாங்க எம்பியா இருந்தாரு. தமிழ்நாட்டில் ஒரு ட்ராக் ரெக்கார்டு என்ன? தமிழ் மக்களை தமிழ் பொறுக்கீஸ்னு எழுதுவாருங்க அவரு.
தெரியுமா தெரியாதா? பொர்க்கீஸ் எழுதுவாரு. அப்ப அதை ஏத்துக்குவீங்களா? தமிழ்நாட்டினுடைய ரெலவன்சி என்ன? வாட் இஸ் யுவர் ரெலவன்சி வித் தமிழ்நாடு? இது வரைக்கும் தமிழ்நாடு மக்களுக்காக என்ன போராடி இருக்கிற? ஒரு சின்ன பிஎஸ்ஆர் போட்டு சாயங்காலம் கைது பண்ணி காலைல கைது பண்ணி சாயங்காலம் மண்டபத்தில் வெளியே போவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வாட்டி போயிருப்பாரு அந்த ஒரு வாட்டி போயிருப்பாரு அந்த ஒரு வாட்டி. இது வரைக்கும் என்ன பண்ணிருக்க தமிழ்நாட்டுக்கு? நீ யார்? நீ உனக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? வேற மாநிலங்கள்ல பொறுப்பாளர் அந்த இன்னொரு ஆள் போட்டாங்களே எம்பியா, இல்ல இதுக்கு முன்னால ஒருத்தர் வாங்கினாங்கல்ல, அவர் அந்த ஸ்மியூல்ல பாட்டு பாடுவார், சூப்பரா டிபேட் எல்லாம் பாடுவார், அந்த நல்ல திறமைசாலி அவராவது ஏதோ வேற மாநிலங்கள்ல பொறுப்புல இருந்தாரு, எங்கேயோ போனார் வந்தாருன்னாங்க. இவர் என்ன பண்ணாரு? எந்த மாநிலத்தில் பொறுப்புல இருந்தாரு? வேற ஏதோ யூஸ்வலா காங்கிரஸ் தேசிய கட்சிங்கிறதுனால மாநிலங்களில் பொறுப்புல இருப்பாங்க, அந்த பணிகளை செய்வாங்க. அப்படி செஞ்சு எத்தனை முறை சிறைப்பட்டு இருக்கிறாரு, எத்தனை முறை மக்கள் போராட்டத்தை கலந்துருக்காரு, எத்தனை முறை வேறு அவருடைய கால கரையா இருக்குது, என்ன பண்ணிருக்காரு இது வரைக்கும்? என்ன ரெலவன்சி இருக்குது? ராகுல் காந்திக்கு நெருக்கமா இருக்காரு. போதுமா? காங்கிரஸ்க்கு அது போதும். அது போதும், அதோட நிறுத்திக்கிங்க. அப்ப இங்கெல்லாம் அதை கமெண்ட் பண்ணாதீங்க. அதுதான் சொல்றேன். அதெல்லாம் உங்களுக்கு ஒரு தகுதி கிடையாது இங்க அரசு நடத்துவதற்கோ. இவர் பேசிய அந்த கருத்தை அப்போதே அவர்கள் கட்சியினுடைய தலைவராக செல்வப்பெருந்தகை தூக்கி போட்டு மிதிச்சிட்டாரு, இது தப்பு அப்படின்னு. அதான் அந்த கருத்துக்கு மரியாதை. ஒரு கட்டத்துக்கு மீறி நீங்க கேட்கறத நான் ஏத்துக்கிட்டு ஆமா இன்னைக்கு அவர் சொன்னது சரிதான் அப்படின்னா அந்த சரியான கருத்தை கொண்டு போய் அவர் விஜய்கிட்ட சொல்லி இருந்திருக்கணும். நேரில் போய் சந்திக்கும் போது, விஜய் நான் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டு, பெரிய நான் இன்டெலெக்சுவல் எக்கனாமிஸ்ட், நான் சொல்றேன் ஏற்கனவே தமிழ்நாடு பெரிய அளவில் கடன் வாங்கி வச்சிருக்குது, நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாது அப்படின்னு முன்கூட்டியே சொல்லி இருந்திருக்கணும். குறைந்தபட்சம் விஜய் இனிமேல் வாக்குறுதி நிறைவேற்ற முடியாதுன்னா அன்னைக்கு அந்த அறிக்கை அவர் அப்படி சொல்லி இருந்திருக்கணும். விஜய் இப்படிலாம் வாக்குறுதி கொடுக்குறாரு, இந்த நேர்மையெல்லாம் இல்லாத தமிழ்நாட்டிலிருந்து இன்னைக்கு எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் கொடுங்க. நீங்க ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை சொன்னீங்க, எங்க தலைவர் தான் போய் ஆட்சி அமைச்சு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ஆட்சி அமைக்கிறதுக்கு உதவி செஞ்சுங்கன்னு சொன்னீங்க. ஆனா இங்க இருந்த முக்கியமான கட்சியுடைய ஒரு ஐயுஎம்எல் இப்ப அமைச்சர் இருக்க ஷாஜகான் ஒரு முக்கியமான சொல்றாரு, நீங்க தாவேக்காவை இந்த 5 ஆண்டுகள் ஆட்சி செய்ய விடல, இது பண்ணல அப்படின்னா 50 ஆண்டுகள் ஒன்றும் பண்ண முடியாது, திமுக தமிழ்நாட்டில இருந்து துடை தெரியப்படும்ன்றார். ஆனா நீங்க என்னடான்னா நான் எங்க தலைவர் தான் அவங்க போய் ஆட்சி அமைக்க சொன்னாரு, எங்க தலைவர் பேச்சு தான் கேட்டு போனாங்கன்றீங்க. பார்த்தா அப்படி தெரியவே இல்லையே காட்சி. அதே நான் ஏதாச்சும் சொல்றேன்னா அதே ஷாஜகான் ஒரு வாரம் 2 வாரத்துக்கு முன்னால இன்னொரு சேனல்ல பேட்டி எடுக்கும்போது சொன்னாரு பாத்தீங்களா, இதெல்லாம் யாருங்க தாவேக்கா 2 வாரத்துல அவ்வளவு பெரிய எஃபர்ட் போட்டு தாவேக்கா வர. இப்ப திமுக ஒருத்தன் அதிமுக மாறுறான், திமுக ஒருத்தன் காங்கிரஸுக்கு போறான், காங்கிரஸ் ஒருத்தன் பிஜேபிக்கு போறான், திமுக ஒருத்தன் பிஜேபிக்கு போறதெல்லாம் வச்சுக்கீங்களேன். அவெல்லாம் போறான்னா இவங்க எல்லாருக்குமே ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்கு. நான் அங்க இருக்கும்போதே நான் அதெல்லாம் பார்த்துருக்கிறேன், ஆனா எங்க கட்சியில இருக்கும்போது எனக்கு அது புரியல, அதெல்லாம் உண்மை இப்பதான் தெரியுதுன்னு சொல்லலாம். எல்லாருக்கும் ஒரு ட்ராக் இருக்கு. அந்த மாறுறதுலயாவது ஒரு நியாயம் அந்த கட்சிகளுக்கு மாறினா ஓரளவு அக்செப்ட் பண்ணிக்கலாம். இப்போ ராகவ் சட்டா பிஜேபிக்கு போனாப்புல, அது முன்னால எதிர்த்துட்டு இருந்தா, இதுக்கு முன்னால எனக்கு தெரியும் ஏதோ ஒன்று வளர்ப்புறதுக்காக ஏதாவது ஒரு பாயிண்ட் இருக்கு. இங்க என்ன இருக்கு? என்ன ட்ராக் ரெக்கார்டு பார்த்து நீ போனேன்? நான் இதான் நேற்று கூட ஒரு மேடையில் பேசுனேன், தென்காசி மேடையில் பேசும்போது சொன்னேன், நீங்க ஷாஜகானுக்கு நான் சொல்ற பதில் என்ன அப்படின்னா, முஸ்லீம் சமூகத்தை என்ன இருக்கோ இல்லையோ நன்றியுள்ள சமூகம்னு ஒரு பேர் இருக்கு. ஏன்னா நீங்க திமுக இத்தனை ஆண்டு காலம் முஸ்லீம் சமூகம் தொடர்ந்து ஆதரிச்சதுக்கு காரணம் அதெல்லாம் இயக்கம் கொள்கை அதெல்லாம் கிடையாது. இவங்க போய் மக்கள்கிட்ட சொல்லி நான் இந்த கட்சியில இருக்கிறேன் அதனால நீங்களாம் ஓட்டு போடுங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஓட் பேங்க் இருந்துச்சுன்னு அதெல்லாம் கிடையாது. இஸ்லாமிய கட்சி தலைவர்களை இயக்க தலைவர்களை பிற கட்சிகள் மதிக்கிறது. நாங்க உங்களுக்கு இஸ்லாமிய கட்சிகளுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறோம் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை தாண்டி முஸ்லீம்கள் என்றைக்கும் திமுக பக்கம் நின்றதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா, திமுக முஸ்லீம்கள் பக்கமாக நின்றது எல்லா காலகட்டத்திலும். அவர்கள் ஏன்னா இந்தியா முழுக்க ஒடுக்கப்படுவதுதான் முஸ்லீம்களுடைய தலைவிதியா இருக்கு அப்படிங்கிறப்ப நின்றதுக்காக தான் பண்ணாங்க. அப்ப முஸ்லீம் சமூகம் அந்த நன்றி உணர்வுக்கு தான் என்னைக்குமே திமுக பக்கம் நின்றுச்சு, தான் பாயிண்ட். அப்ப நன்றி உணர்வுக்காக பேர் போன ஒரு சமூகத்திலிருந்து இப்படிப்பட்ட ஒரு துரோகியா என்று சமூகத்துக்கு ஒரு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துடக்கூடாது. ஏன் அப்படின்னா, முஸ்லீம் சமூகம் என்பதை தாண்டி முஸ்லீம் லீகிற்கு திமுக என்ன செய்தது அது ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட். முஸ்லீம் லீக் என்கின்ற இந்த கட்சி இவங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய காதர் மொய்தீன் அவர்கள் கண்ணியமிகு காகித மில்லத் அவர்கள் காலகட்டத்திலேயே அவரோட கருத்து முரண்பாடு கொண்டு காகித மில்லத்தாலாம் கேட்டாருன்னு சொல்ற வரலாறுலாம் உண்டு. அதை கூட ஒரு தூரம் வச்சிருவோம். இதே காகித மில்லத் திமுகவை பற்றி ஏன்னா இந்த 50 வருஷம் வரலாறு இதெல்லாம் பேசுறதுனால இதை சொல்ல வேண்டியது வருது. இந்தியா முழுக்க இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு பின் பெரும் சோகமும் ஒரு புரிதலில் கோளாறும் ஏற்பட்டது. ஜின்னா முஸ்லீம் லீக் தான் பிரிவினையே கேட்டு போச்சு, பாகிஸ்தான்ல போயிடுச்சு. அப்ப அந்த நேரம் பார்த்து இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகா இருக்கணும்னு சொன்னது ஒரு பெரிய சவால். அது உங்களுக்கு கேட்கும் போதே புரியும் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள், பார்த்தாலே அடி உதன்னு பெரிய சிக்கல் இருக்கும்போது அப்படி ஸ்டாண்ட் பண்ண காலகட்டத்தில் தப்பி பிழைத்தது 2 மாநிலத்தில் தான். ஒன்று கேரளாவில், இன்னொன்று தமிழ்நாட்டில். கம்யூனிஸ்டுகளால் கேரளாவில் தப்பி பிழைத்தோம், திராவிட முன்னேற்ற கழகத்தால் தமிழ்நாட்டில் தப்பி பிழைத்தோம் என்று சொன்னது வேற யாரும் இல்லை, இதே ஷாஜகான்
தலைவராக ஏற்றிருக்கக்கூடிய காதர் மைதீன். ம். நான் 7 வயசு பையனாக இருக்கும்போதே இந்தியா பாகிஸ்தான் பிரிவினுடைய பிரச்சனைகளை நான் சந்தித்தேன். அப்போ காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ஆண்டு கொண்டிருந்த காலகட்டத்தில் எல்லாம் காமராஜர் ஆட்சி காலத்தில் போலீஸ் வேலைக்கு கூட முஸ்லீம்கள் எடுக்க மாட்டாங்க. காதர் மைதீனுடைய பாஷை இதெல்லாம். காதர் மைதீன் சொன்னது. முஸ்லீம்கள் எடுக்க மாட்டாங்க, ஒரு 2ஆம் தரமா 3ஆம் தரமா பார்ப்பாங்க, சந்தேக கண் கொண்டே பார்ப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் அரசு வேலைகளுக்கு எடுத்து இஸ்லாமியர்களை அலங்கரித்தவர் வந்து கலைஞர் அப்படின்னு சொன்னது காதர் மைதீன். 50 வருஷம் 500 வருஷம்னு கணக்கு சொல்றதுனால நானும் அந்த வருஷத்துடைய வரலாறு உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. கட்சின்னு ஒண்ணு, முஸ்லீம் லீக்னு ஒண்ணு தப்பி பிழைச்சு தமிழ்நாட்டில் இருப்பதற்கு காரணமே திமுக தான்னு சொன்ன வாயில அப்போ ஒண்ணு என்ன சொல்லுவாங்க, உண்ட தட்டிலேயே பேண்டு போனவன் சொல்ல மாட்டாங்க. உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்றவன்லாம் வந்து எளிமையான வார்த்தை. உண்ட தட்டிலே சாப்பிட்ட தட்டிலேயே பேண்டுட்டு போயிட்டான் ஷாஜஹான்னு மக்கள் பேச மாட்டாங்க. முஸ்லீம் லீக் தப்பி பிழைத்ததற்கு காரணமே திமுக தான் என்று காதர் மைதீன் சொன்னார். ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு முஸ்லீம்களுடைய பிரச்சனையை முஸ்லீமாக இருந்து உணர்பவர் கலைஞர் என்று காதர் மைதீன் சொன்னார். அந்த திமுகவை பார்த்து வரலாற்றில் மேலங்கிலும் இருக்கும், நிறைய சிக்கல்கள் பிரச்சனைகள் இருக்கும், எல்லா நேரத்திலும் எல்லா மாதிரி நிற்க முடியுமா அப்படின்னா அந்த திமுக கட்சி இருக்க வேண்டாம், அது முஸ்லீம் லீக்னு பேர் வச்சிருக்கலாம். எல்லா சூழ்நிலைகள் இருக்கும். ஒரு பொது கட்சிக்கே உண்டான நன்மைகளும் இருக்கும், தீமைகளும் இருக்கும், நெருக்கடிகள் இருக்கும், சிக்கல்கள் இருக்கும். வரலாறுல கடந்து வரும்போது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் எந்த தலைவருக்கும் கிடைக்காத நற்பெயரை முஸ்லீம் சமூகம் கொடுத்தது என்று சொன்னால் அது திமுக தான் கொடுத்துச்சு. எந்த சமூகத்துக்கும் ஒரு அன்காம்ப்ரமைசிங் சப்போர்ட். இன்னைக்கு கடந்த காலங்களில் எஸ்டிபி வந்து இந்த கூட்டணி இல்லைனாலும் வேற அதிமுக இருந்தாலும் ஒரு முஸ்லீம் சமூகம் வந்து நீங்களும் வந்துருங்களேன் இந்த கூட்டணிக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு அழுத்தி வற்புறுத்தியது முஸ்லீம் சமூகம் தான். எல்லாம் ஒரு கூட்டணியில திமுக இல்லைங்க, என்ன நமக்கு திமுக தான் சப்போர்ட்டா இருந்திருக்குது என்றெல்லாம் சொன்னார்கள். அற்ப அமைச்சர் பதவி இன்னைக்கு இருக்கும், திடீர்னு அடுத்த மாசம் கூட இல்லாம போயிடலாம். சொல்ல முடியாது. சொல்ல முடியுமா? உறுதியா அதான் கோவப்படுறாங்க. 3 மாசத்துல இருக்கும், 6 மாசத்துல இருக்கும், எப்ப போகும், இந்த மாதிரி எல்லாம் பேச. அதனாலதான் அவர் சொல்றாரு 5 வருஷம் நீங்க அவங்க ஆட்சி செய்ய விடலைன்னா திமுக துடை தெரிவிப்படும் தமிழ்நாட்டுல. அந்த கோவமே அங்கிருந்து தான் வருது. ஏன் 3 மாசத்துல போயிடும், 6 மாசத்துல போயிடும் ஏன் சொல்றீங்க அப்படிங்கறத. முதல்ல உங்களுக்கு கோவம் வரலாமா? தாவேக்காரனுக்கு கூட கோவம் வரட்டுங்க அந்த ஆட்சியை பத்தி பேசினா. உங்களுக்கு கோவம் வரலாமா? நீங்க எம்எல்ஏ ஆனது எப்படி? ஒரு அடிப்படை தார்மீகர்கள் அந்த பாயிண்ட்டுக்கே நான் வர்றேன். திமுக அப்படி பேசுதுங்க, அப்படி பேசல. அப்ப தலைவர் சொன்னது என்ன வார்த்தை சொன்னார் அப்படின்னா, 6 மாசம் விமர்சிக்க மாட்டேன்னு சொன்னேன், பட் 3 மாசத்துக்கும் தாங்குமான்னு தெரியல, நம்ம விமர்சிக்க வேண்டிய சூழ்நிலை வந்து இதுதான் எக்ஸாக்டா சொன்னார். இருந்துட்டா ஆட்சி காலஞ்சு சொன்னாருங்க. என்னங்க இப்போ என்ன உனக்கு பொத்துட்டு வருதுன்னு கேட்கறேன்னா, உனக்கு ஏன் பொத்துக்கிட்டு வருது? நீங்க தாவேக்கா வீட்டுல ஜெயிச்ச உன் பக்கத்துல ஏணியை பிடிச்சி தூக்கி நின்னாரு உதயநிதி ஸ்டாலின். மறந்துடாத, ரொம்ப மோசமான பின்விளைவுகள் இதுக்கெல்லாம். ரொம்ப மோசமா சமுதாயம் உங்களை வந்து பழிக்கும். ரொம்ப எனக்கு வேர்ட்ஸ் சீம் inadequate to express how I feel. இதை நான் எப்படி உணர்கிறேன் என்பதை வந்து சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை எனக்கு. என்ன நம்மள சொல்றாங்க, ரொம்ப தான் உணர்ச்சி சொல்றீங்க, ரொம்ப இது தப்புங்க. இது வந்து வரலாற்றை தப்பா பதி. கட்சிகள் இன்னைக்கு இருப்போம், நாளைக்கு போயிடுவோம். என்ன பேசுறவங்க ரொம்ப முக்கியம். கட்சிகள் இன்னைக்கு இருப்போம், நேற்று காங்கிரஸ் இருப்போம், நாளைக்கு திமுக மாறுவோம். கட்சிகள் வேற. நீங்க எனக்கு என்னுடைய கன்சிஸ்டன்சில எவனாவது கேள்வி கேட்க சொல்லுங்க. அன்னைக்கும் பெரியார் வகுத்து கொடுத்த கொள்கை தான், இன்னைக்கும் பெரியார் வகுத்து கொடுத்த கொள்கை தான். அன்னைக்கும் மத சார்பின்மை தான், இன்னைக்கும் ஒரே சீர்ல இருக்கேன் நான். எங்கேயுமே என்னுடைய கொள்கையில காம்ப்ரமைஸ் நான் பண்ணதே இல்லை. ஒரே மாதிரி தான் இருக்கிறேன் கொள்கையில. பாஜக எதிர்ப்பிலும் இதுல யார் உச்சத்தில் இருக்காங்களோ அவங்களோட இருப்பேன் அப்படின்னு தெளிவா இருக்கிறேன். ஆனா நீங்க நேற்று வரைக்கும் திடீர்னு அப்படிங்கிறீங்க. இவருடைய அமைச்சரவை தான் இவ்வளோ தான். நான் கேட்டேன் நீ கூட ஒரு கேள்வி, இவ்வளோ வாய் கொழுப்பா பேச தெரிஞ்சவங்களுக்கு நீங்க ஆயிருக்கிற அமைச்சரகம் சிறுபான்மை நலத்துறை, பக்ரீதுக்கு எங்க போனீங்க? ஒரு தீர்ப்பு வந்துச்சு, நான் ஒரு ஆர்குமெண்ட் எடுத்துக்கிறேன். பிரச்சனையே வரல தமிழ்நாட்டில் எங்கேயுமே, சும்மா ஒரு வாதத்தை கொடு. ஆனா தீர்ப்பு பிரச்சனைக்குரிய தீர்ப்பு தானே. இந்த ஈவ் ஆஃப் பக்ரீத் அந்த வார்த்தை இருந்துச்சு தானே, மக்கள் பதட்டத்தில் இருந்தாங்க தானே. எங்க போனீங்க நீங்க? மேல்முறையீடு செய்ய நேரம் இல்லை, ஏன்னா நாளைக்கு பக்ரீத், இன்னைக்கு அந்த ஜட்மெண்ட் வரும். கேஸ்ல என்ன சார் பண்ணீங்க? உங்க அப்பேரா என்ன சார் பதில் சொன்னீங்க? இதுக்கு முன்னால 2024 வழக்கு வரும் பொழுது, இதே மாதிரி திமுக அரசாங்கம் இருக்கும் பொழுது முஸ்லீம் மைனாரிட்டிஸையும் வந்து ஒரு பார்ட்டியா சேர்க்காம எப்படி இந்த வழக்கு விசாரிக்க முடியும்னு அப்ஜெக்ஷன் பண்ணலையா? அந்த அப்ஜெக்ஷன் கூட பண்ண தெரியாது உங்களுக்கு? இல்ல எங்களுக்கு தெரியாதுன்னா ராஜினாமா பண்ணிட்டு போகணும் இப்போ உட்கார சொன்னாங்க. இல்ல அவங்களுக்கு ஏதோ திமுக மேல கோவம் இருக்குல்ல. அவரே தான் காதர் மைதீனே சொன்னாரு, இன்றும் இருப்போம், நேற்றும் இருப்போம், நாளையும் இருப்போம்னு சொன்னவர் தான் இன்னைக்கு இந்த விமர்சனத்தை வைக்கிறாங்கன்னா அப்ப அவங்களுக்கு ஏதோ திமுக மேல கோவம் இருக்குல்ல. நைட்டுக்குள்ள ஸ்டாலின் போன் பண்ணி வேற ஏதாவது கேட்டிருக்கணும். நல்லா வருது என் வாயில, விஜய் பாஷையில சொல்றதா நல்லா வரும் வேணான்ற மாதிரி. அன்னைக்கு நைட்டு ஃபோன் பண்ணி காதர் மைதீன் வந்து திடீர்னு ஃபோன் பண்ணி அப்படின்னு கேட்டிருக்கணும். உடனே மறுநாள் கோவம் வந்திருக்கணும். என்னங்க பேசுறீங்க? சந்தர்ப்பவாதம் தான் என்பது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அதிகார பசி தான் என்பது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அமைச்சரவை வெறிதான் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இதுக்கு இடையில அவங்களுக்கு கோவம் வந்திருக்கணும். நைட்டு தான் வந்து அது மரியாதைக்குரிய தலைவரோ அல்லது வந்து எதிர்கட்சி தலைவரோ ஃபோன் பண்ணி பச்சையா கேட்டிருக்கணும். அப்படி கேட்டிருந்தாதான் உங்களுக்கு கோவம் வந்திருக்கும். அவங்க இப்போ மதச்சார்பின்மையோட முகமா விஜய் அவர்களை தான் பாக்குறாங்க, மாத்தி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. முந்தா நேற்று வரைக்கும் கலைஞரை வச்சாங்க, நேற்று ஸ்டாலினை வச்சாங்க. ஏன்னா அவங்க
ஆட்சி நம்மளால ஆட்சி அமைக்க முடியலனா கூட அவங்க நினைச்சிருந்தா அதிமுக கிட்ட கூட போயிருக்கலாம். ஆனா அவங்க நம்ம கிட்ட தான் வந்தாங்க, மதச்சார்பின்மை இடத்துல தான் வந்தாங்க அப்படின்னா லீமாரஸ் பேட்டி கொடுக்கலையா? எடப்பாடி அண்ணன் கிட்ட புஷி ஆனந்த் பேசிட்டு இருக்காரு. கட்சிகள் எல்லாரும் திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாம் அதான் சொல்றாங்க, அவங்க அங்க போயிருக்கலாம் ஆனா அவங்க நம்ம கிட்ட தான் வந்தாங்க. போனாங்க. திருமாவளவன் சொல்றாரு அதிகாரப்பூர்வமா எங்களுக்கு தான் கடிதமே எழுதினாரு, நீங்க அதிமுகவோட எல்லாம் அவர் பேசவே இல்லைங்கிறது தான் அவங்க ஸ்டாண்ட். அவர்கிட்ட கடிதம் எழுதுனது அவர் பேசலாம், அதிமுக கிட்ட பேசலங்கிறது இவர் சொல்ல முடியுமா? அதிமுக கிட்ட பேசினாங்களா இல்லையான்னு யார் சொல்லணும்? அதிமுக சொல்லணும். இது என்கிட்ட பேசலன்னு திருமாவளவன் சொல்லலாம். அதிமுக கிட்ட பேசினாங்களா இல்லையான்னு யார் சொல்லணும்? அதிமுக. லீமாரஸ் பேட்டியில சொன்னாங்களே இந்த மாதிரி பேசிட்டு இருக்க. ஆமா, பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு, வீடியோ வேணுமா? பொதுச் செயலாளர் இல்ல, எம்எல்ஏ இல்ல, எடப்பாடி அண்ணன் கிட்ட புஷி ஆனந்த் பேசிட்டு இருக்காரு. அல்லது குறைஞ்சபட்சம் உங்ககிட்ட நான் கேட்கிறேன், அதிமுக கிட்ட பேசினாங்களா இல்லையா என்பதை லீமாரஸ் சொன்னதை வச்சு முடிவு பண்ணுவீங்களா, திருமாவளவன் பேசுனதை வச்சு முடிவு பண்ணுவீங்களா? குறைஞ்சபட்சம் கம்பேரிட்டிவ்லி. அப்புறம் அவங்க சிட்டிங் எம்எல்ஏ, அப்புறம் சிட்டிங் எம்எல்ஏ மட்டும் அவங்களும் ஒரு மாநில பொறுப்புல இருக்கிறாங்கல்ல. அப்புறம் என்ன 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 சொல்ல வரீங்க? இப்போ நீங்க அதிமுக பேசலன்னு எவன் சொன்னது? எல்லாம் பேசதான் செஞ்சாங்க. சரி, அப்ப 25 பேர் கொண்ட சி சண்முகம் தரப்பு யார்? அது அவங்க முடிவு பண்ணது என்னன்னா நாங்க தான் அதிமுக தரப்புன்னு படிச்சுட்டு வந்தாங்க. ஆனா இவங்க சட்டத்தை வச்சு லாக் பண்ணாங்க. அவங்க இல்லைன்னா அவங்க அதிமுக தரப்பா இருப்பாங்க. அவங்க பேசலன்னு யார் சொன்னது அவங்க கிட்ட? சார், அதனால நீங்க எந்த ஆங்கிள் வந்தாலும் இது கடைந்தெடுத்த பச்சை சந்தர்ப்பவாதம், அயோக்கியத்தனம், மடத்தனம், பதவி வெறித்தனம். இந்த மாதிரி பேச வைக்க முடியுமே தவிர நைட் வரைக்கும் நல்லா இருந்தேன் திடீர்னு எனக்கு அவங்க மேல கோபம் வந்துருச்சு அப்படின்னா அதெல்லாம் சும்மா பேச்சு. தலைவர் சொன்னார், ஆதரவு கூட சொன்னேன், அமைச்சர்கள் ஏன் இடம் பெற்றாங்கன்னு தெரியல. இன்னைக்கு எங்களுக்கு ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு, இப்போ அதான் சொன்னாங்க, தாவேக்காவை டார்கெட் பண்ணுங்க, கூட்டணி கட்சியில விடுங்க அப்படின்னு. எவ்வளவு பெரிய பெருந்தன்மை, எவ்வளவு பெரிய பெருந்தன்மை, வெளியே சொல்லக்கூடாது. நீங்க திரும்ப வருவாங்கன்னு கூட காத்திருக்கலாம்ல, அவங்க திரும்ப நம்ம கிட்ட வரலாம் அந்த மாதிரி காத்து, அதுக்காக நீங்க அவங்கள சாஃப்ட்டா கூட அப்ரோச் பண்ணலாம். அப்படி சொல்லி நான் ஆலோசனை என்ன சொல்றேன் இல்ல, நான் கேக்குறேன் முதலமைச்சர் நீங்க ஆலோசனை பண்ணா பொதுவெளிகள் எல்லாம் பார்த்தா நாங்க வைக்கிற விமர்சனங்கள்லாம் பார்த்தா திரும்ப வரணும்னு எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்கோம். காங்கிரஸ் மேல கடுமையான விமர்சனம் வைக்கிறீங்க, ஓகே. மத்த கூட்டணி கட்சிகள்லாம் திரும்ப காங்கிரஸ் மட்டும் நீங்க எக்ஸாம் பண்ணிக்கிட்டீங்க. அப்போ கூட்டணினா ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் பத்தி காங்கிரஸ் வேணாம் அப்படின்னு எல்லாரும் அப்படிதான். அவங்க செஞ்சதுக்கு அடிப்படையில தான் பதிலடி தர முடியும். ஓகே, மத்த காங்கிரஸை தவிர மற்றவர்கள் இன்னும் கொஞ்சம் ஜென்ட்லா, முஸ்லீம் லீக் வாய் கொடுக்க ஷாஜகான் பேசணும்னாலதான் போராட்டி எடுக்கிறோம். மற்றபடி கம்யூனிஸ்டுகளோ விசிக அண்ணனோ வந்து ஒரு பேசும்போது பேசுறோம், அவ்வளவுதான். அது பதிலுக்கு பதில், அவ்வளவுதான். அப்படி பேசிட்டு விட்டுறோம். கனியல்பு காய்க்க வந்துட்டு அப்படின்னு ஜம்ப் ஆயிக்கிறாங்க. அப்போ கனினா என்ன காய்னா சொல்லுங்கன்னு கேட்கறோம், அவ்வளவுதான். இந்த நேரத்தில் எங்களால் விடம்பெற முடியல. அவ இந்த நேரத்துங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? யார் என்ன நெருக்கடி கொடுத்தா என்ன அப்படின்னு புரியல. அப்படி இப்ப நாங்க வைக்கிற எல்லா கேள்விகளும் ஒரு விஷயம் பாருங்க, மக்கள் திருப்தியா இருக்கிறாங்க. பட்ஜெட் சப்ஜெக்ட் வரைக்கும் ரைட், ஏதோ ஒரு பொறுப்புல தப்பிக்கிறது இது ஆரம்பிக்கிறான், எங்களுக்கு அது போதும். மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க, மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. ஆனா நீங்க சொல்றீங்க, ஆனா விஜய் அவர்கள் இது எதுவுமே கொடுக்கலாம் கூட பரவாயில்ல. நிறைய நம்ம வீடியோகளை பாக்குறோம், ரீல்ஸை பாக்குறோம், கொடுக்கலாம் கூட பரவாயில்ல. அவர் வந்துட்டு அவர் ஆட்சியில் அவர் முதலமைச்சர்கள் உட்காரத பார்க்கவே அவ்வளவு சந்தோஷமா இருக்குங்கிறது தான் அவரோட கரிஷ்மா. எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி ஓப்பனா சொல்லணும், அவரோட கரிஷ்மா எல்லாத்தையும் மேட்ச் பண்ணிடுது சார். அவர் எதுவுமே செய்யலைனா கூட அவர் போய் நின்னாருன்னா முடிஞ்சு, அவருடைய கரிஷ்மா எல்லாத்தையும் மேட்ச் பண்ணிடுங்கிறது உண்மை. அப்படின்னா அவர் பெரியாரை சொன்னாரு, ஆனால் பெரியாரை பத்தியோ பெரியாருடைய கொள்கைகளின் மீது நின்று பாஜக எதிர்ப்பில் அவர் எதுவுமே செய்யலைங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கு தெரியும். ஓப்பனா அவர் எதுவுமே செய்யலை. இந்த மாடு மாறு வெட்டுற பிரச்சனை திருப்பலம் கொண்ட சப்ஜெக்ட் வரைக்கும் ஓப்பனா வந்து எதுவுமே டெக்ளேர் பண்ணலை. அவர் கரிஷ்மா எல்லாம் செய்யும்னா அவருக்கு தெம்பு இருந்தால் பெரியாரை டிஸ்ஓன் பண்ணிட்டு நிற்க சொல்லுங்க பார்ப்போம். முடியாது. இன்னொன்று சொல்கிறேன், அவர் கரிஷ்மா எல்லாம் பண்ணுறதுக்கு இது குஜராத்தும் அல்ல, அவர் நரேந்திர மோடியும் அல்ல, புரிஞ்சுக்கங்க. அது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, தன்னை இன்னொரு திராவிட சித்தாந்தவாதியாக காட்டிக்கொண்டால் தான் முடியும் என்ற உச்ச நடிகருக்கும் தெரிஞ்சிருக்கு. மக்கள் அவருடைய கரிஷ்மாவுக்கு மட்டும் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா தமிழ்நாட்டை அசிங்கப்படுத்துற மாதிரி. அப்படி நினைக்கல. மக்கள் என்ன நினைச்சாங்கன்னா, ஒரு உச்சபட்ச நட்சத்திரம் அவருடைய பாஷையை சொல்றாங்க, ஆல்ரெடி வீடுகளுக்குள்ள வந்துட்டு தான் நான் கட்சியை ஆரம்பிச்சேன். உண்மை, ஆல்ரெடி வீடுகளுக்குள்ள வந்துட்டார். அந்த நட்சத்திரத்தன்மை சீமானுக்கு கிடைக்காத ஒரு குஷனை அவர் கொடுத்துச்சு, இவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி திராவிட கட்சிகளை தாண்டி, இருவரும் திராவிட கட்சிகளை தாண்டி இன்னொரு முயற்சி நம்ம கொடுத்தா என்ன என்ற மக்களிடத்துல வந்து ஒரு இயக்கம் இருந்தது, உண்மை. இந்த இயக்கம் தப்பா அப்படின்னா, காமராஜருக்கு பதிலா நம்ம அண்ணாவுக்கு கொடுத்தா என்ன மக்கள் நினைச்சாங்கல்ல. கர்ம வீரர் என்பதில் திமுக காரங்களோட மாற்று கருத்து இருக்கு. ஆனால் காமராஜரை தாண்டி அண்ணா கிட்ட கொடுத்தா என்ன மக்கள் நினைச்சாங்கல்ல. அந்த மாதிரி என்ன மக்கள்கிட்ட இருக்கிறது யதார்த்தம். ஆனா வாங்கிய விஜய் அண்ணாவாக இருக்கணும்ல. அவர் பாட்டுல மட்டும்தான் அண்ணா அப்படின்னு பாட்டுல வரணும். அவர் இங்க நேரில் இல்லாம அந்த கரிஷ்மா மேட்ச் பண்ணிடும் அப்படின்னா அது மடத்தனம். ஓகே, லெட் அஸ் வெயிட். இடைத்தேர்தல் வருது, 5 இருந்தது 6 எக்ஸ்டெண்ட் ஆகுது. சோஃபா எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகுது. 5 6 ஆகட்டும், எத்தனை வேணா ஆகட்டும். இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் இவர்களுக்கு தக்க பாடம் புகட்டும்.
நீங்கள் சொல்கிற மாதிரி இது குஜராத்தும் அல்ல, அவர் நரேந்திர மோடியும் அல்ல, அவருடைய கரிஷ்மா எல்லாத்தையும் மேட்ச் பண்ணலை. மக்கள் அவரை மாற்றுறதுக்கான ஒரு சக்தியாக பார்த்தாங்க, அவருடைய வாக்குறுதிகளை நம்பினாங்க, அவர் எல்லாம் செய்வார்னு நம்பினாங்க. நீங்கள் இதை பார்க்குற அதே ஆளுங்க இதை பார்க்கல, நடுவில் கட்டி போட்டு தொங்க விட்டீங்களேன்னா அந்த மாதிரி கட்டி போட்டு தொங்க விடுங்கன்னு மக்கள் கேட்குறாங்கல்ல, அப்போ அங்கே விரக்தி ஆகிட்டு இருக்காங்கன்றது தெரியுது இல்லை. எதுக்கு இவருக்கு ஓட்டு போட்டோம், ஆனால் நாங்கள் இதுதான் நம்பியா ஓட்டு போட்டு உங்களை மாற்றத்தை தந்தோம், இப்படி கரண்ட்ல இல்லாமல் நிற்க வைக்கிறீங்களே, அதை பார்க்கலையா நீங்கள்? அது மக்கள் பேசுறதை பார்க்கலையா? எனவே கொஞ்சம் கொஞ்சமா மாறும்ன்றீங்க. கொஞ்சம் மாறிடுச்சு ஆல்ரெடி. பீப்புள் தாட் தட் ஹி வில் டெலிவர், பட் தே ரியலைஸ்ட் இட் நவ் ஹி கான்ட் டெலிவர். அவரால் முடியாதுங்க மக்களுக்கு தெரியும், அது வெற்றுவாதம்னு தெரியும். இடைத்தேர்தலும் உள்ளாட்சி தேர்தலும் என்னுடைய நம்பிக்கையின்படி இறைவன் நாடினால் வேற ஏதாவது ஒரு பொது தேர்தலும் வந்தால் கூட ஈஸியாக தெரிஞ்சிடும். நன்றி சார், நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி.